ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்க கூட குட்டி ஸ்டோரியில் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு கவிதை கொண்டு வந்திருக்கேன். நான் உங்கள் மகேஸ்வரி. இன்னைக்கான கவிதை என்னன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகள் புரியலாம். அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகளை தான் அடையலாம். உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கண்ணாடியை நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், அதற்கு மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதே போல நம் குறைகளை சுட்டி காட்டும் மனிதர்களிடத்தில் கோபப்படக்கூடாது, மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். எத்தனை பேரும் நீங்க இதை ஏற்றுப்பீங்கன்னு சொல்ல தெரியாது. யாராவது எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா, அவங்கள வாய் அதுக்கப்புறம் நான் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒருத்தரை பேசும்போது அவங்க ஹர்ட் ஆகும் அப்படின்றத நம்ம புரியாமலே நமக்கு இருக்கிற விஷயத்தை மட்டும் பேசிகிட்டே இருந்தால் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம், அவங்களும் நம்மளை கஷ்டப்படுத்திருக்காங்க. பட் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது, அது தப்பாக இருக்குதுன்னு யாராவது சுற்றி காட்டினாங்கன்னா அதுலேருந்து மாறத்துக்கான ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கலாம். ஸோ அப்படி பண்ணிட்டானா தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறத விட நான் என்ன அந்த இடத்துல தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சுற்றி காட்டி நின்றோன்னா அந்த தப்பை சரி செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு அழுக்கு நம்ம முகத்தில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தான் தொடச்சிக்க போகிறோம். அதுக்காக முன்னாடி நீ சொல்கிறதுக்காக அந்த கண்ணாடி நம்ம உடைக்கிறதில்ல. அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்னாடி அழுக்காவோ அசிங்கமாகவோ இருந்தால் தள்ளி போய்க்கலாம். அது அப்படி தான் இருக்குன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம அதை போயிட்டு இப்படி இருக்கேன்னு சொல்லி நம்ம அதுக்கிட்ட பேச முடியாது. ஸோ நம்முடைய குறைகளை நம்ம கண்டாலே நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அது இது பண்ணோம். ஸோ உங்களுடைய குறைகளை நீங்கள் தீர்த்திக்கிட்டீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற சின்ன சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியோட நான் உங்களோட இருக்கிறேன். நான் உங்கள் மகேஸ்வரி. இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். அதை பற்றினான விஷயங்கள் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். நான் உங்கள் மகேஸ்வரி. பாய் பாய்.